ஹாய், நான் உங்கள் மேத்ஸ் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 9th ஸ்டாண்டர்ட் எக்ஸசைஸ் 1.1 4th சம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா உங்களுக்கு போன வீடியோ சொல்லியிருப்பேன் இன்ட்ரடக்ஷனில். ரோஸ்டர் ஃபார்ம்னா தனித்தனியாக எழுதணும், அது பேர் ரோஸ்டர் ஃபார்ம். வாங்க கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். A ஈக்குவல் டு த செட் ஆஃப் ஆல் ஈவன் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 20. நேச்சுரல் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் 1 2 3 4 எட்ஸட்ரா. அதில் ஈவன் நேச்சுரல் நம்பர் எழுதணும். ஈவன் நேச்சுரல் நம்பர்னால் 2 4 6 8 அப்படி எழுதணும். லெஸ் தென் 20 வரக்கூடாது. அது கீழே என்னென்ன இருக்கோ அது மட்டும்தான் எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க எழுதுவோம். நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4 எட்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். இப்போ வாங்க ஈவன் நேச்சுரல் நம்பர் எழுதுவோம். A ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 2 4 6 8 10 12 14 16 18 20 எழுதக்கூடாது. 20 எழுதக்கூடாது. லெஸ் தென் 20 கொடுத்துருக்காங்க, ஆனால் 20 எழுதக்கூடாது. அப்போ 18ஓட இது போட்டுக்கணும், செட் ஆஃப் ஆல் போட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க செகண்ட் சம் போவோம். இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். B ஈக்குவல் டு y such that ஈக்குவல் டு 1/2n. n belongs to natural number n less than or equal 5. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா y ஈக்குவல் டு 1/2n இதை விட்டுருங்க. n belongs to natural number. n நேச்சுரல் நம்பராக இருக்கணும். நேச்சுரல் நம்பர்னால் உங்களுக்கு தெரியும் 1 2 3 4 இங்கே சொல்லியிருப்பேன். 1 2 3 4 எட்ஸட்ரா. n belongs to n less than equal 5. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா n less than 5. இங்கே கீழே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே லெஸ் தென் கொடுத்துருக்காங்களே, அப்போ 5ஐ விட n கம்மியாக இருக்கணும். மவுத் இங்கே ஓப்பனில் இருக்குது, மவுத் இங்கே க்ளோஸில் இருக்குது. அப்போ 5 n விட கம்மியாக இருக்கணும். 5n கம்மியாக இருக்கணும். 5ஐ விட n கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன இருக்கும் 0 1 2. ஆனால் 0 வரக்கூடாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க நேச்சுரல் நம்பராக மட்டும்தான் இருக்கணும். நேச்சுரல் நம்பர்னால் என்னது உங்களுக்கே தெரியும். நேச்சுரல் நம்பர் 1 2 3 4. இங்கே ஈக்குவல் கொடுத்துருக்காங்களே, ஈக்குவல் லெஸ் தென் ஈக்குவல் கொடுத்துருக்கனால 5ம் வரும். ஈக்குவல் கொடுத்துருக்கனால இங்கே லெஸ் தென் போட்டு ஈக்குவல் கொடுத்துருக்கனால 5ம் வரும். புரிஞ்சா? இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோ எழுதுவோம். இப்போ இந்த ஃபார்ம் எழுதணும். y ஈக்குவல் டு 1/2n. y ஈக்குவல் டு 1/2. இந்த n இருக்குல்ல, அது பேர் நேச்சுரல் நம்பர். என்னுக்கு தான் நேச்சுரல். இப்போ நேச்சுரல் நம்பர்னால் எழுதணுன்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் என்னது 1. அப்போ இன்ட்டு 1 போட்டுக்கிறோம். y ஈக்குவல் டு 1/2 ஃபஸ்ட் ஆன்சர் கழிச்சிச்சு 1/2. இப்போ y ஈக்குவல் டு 1/2n. y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு செகண்ட் நேச்சுரல் நம்பர் 2 போட்டுக்கிறோம். y ஈக்குவல் டு 1/2 2s are 4. இப்போ வாங்க தேர்டுக்கு போயிடலாம். y ஈக்குவல் டு 2/n. y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு தேர்டு நேச்சுரல் நம்பர் என்னது 3 போடுவோமா 3. y ஈக்குவல் டு 3 2s are 6. 1/6. இப்போ ஃபோர்த் நேச்சுரல் நம்பர் என்னது 4. y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு 4. y ஈக்குவல் டு 1/2 4s are 8. கரெக்ட். இப்போ y ஈக்குவல் டு 1/2n. y ஈக்குவல் டு ஃபிஃப்த் நேச்சுரல் நம்பர் என்னது 5. முடிக்க போகிறோம். 2 இன்ட்டு 5. y ஈக்குவல் டு 1/5 2s are 10.
அவள் தான் கைஸ், வெரி சிம்பிள். இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் ஈஸியாக பண்ணிடுவீங்க. இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்துருந்தா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் முதல்ல என்ன எழுதணும்? 1/2 1/4 1/6 1/2 1/4 1/6 இங்கே 1/8 1/10. இப்போ செட் ஆஃப் ஆல் போடணும். அவ்வளோதான் கைஸ், செகண்ட் சம் ஃபினிஷ்ட். வாங்க தேர்ட் சம்முக்கு போகலாம். இப்போ தேர்டு சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்க்கணும். செட் பில்டர் ஃபார்மில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க h such that h is a perfect cube 27 less than h less than 216. பெர்ஃபெக்ட் க்யூப்னா உங்களுக்கு தெரியும். க்யூப்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரை போடணும். இப்போ 20 27க்கு வாய் ஓப்பனில் இருக்குது, ஹெச்ஸுக்கு வாய் ஓப்பனில் இருக்குது, 216க்கு வாய் க்ளோஸில் இருக்குது. ஹெச்ஸுக்கு வாய் ஓப்பனில் இருக்குது, 216க்கு வாய் க்ளோஸில் இருக்குது. அப்போ ஹெச்ஸு 27 விட அதிகமாக இருக்கணும். ஏன்னா ஹெச்ஸுக்கு வாய் ஓப்பனில் இருக்குது. ஹெச்ஸு 27 விட அதிகமாக இருக்கணும். 216க்கு வாய் க்ளோஸ் இருக்குது. அப்போ 216 விட ஹெச்ஸு கம்மியாக இருக்கணும். 216 ஹெச்ஸை விட கம்மியாக இருக்கணும். வாங்க நான் ஸ்ட்ரைட்டாக எழுதி காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ க்யூப்னா என்னது? 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் க்யூப். 2 × 2 × 2 2 2s are 4 4 2s are 8 3 × 3 × 3 3 3s are 9 9 3s are 27 4 × 4 × 4 4 4s are 16 16 4s are 64 5 × 5 × 5 5 5s are 25 25 5s are 125 6 × 6 × 6 6 6 are 36 36 6 are 6 6 are 36 36 6 are 216. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 27 விட ஹெச் அதிகமாக இருக்கணும், 216 விட கம்மியாக இருக்கணும். 27 விட அதிகமாகவும் இருக்கணும், 216 விட கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன இருக்குது? 27 விட அதிகமாக 64 225 216 விட கம்மியாக இருக்கணும். என்ன இருக்குது? 125 64. அப்போ இதை மட்டும்தான் எழுதணும். புரிஞ்சா? சி ஈக்குவல் டு 64 100 இங்கே செட் ஆஃப் போட்டுக்கணும். 64 125. இவ்வளோ தான் கைஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 27 விட அதிகமாக இருக்கணும் ஹெட்ஸு. இங்கே வாய் க்ளோஸில் இருக்குது, அதனால் 216 விட ஹெட்ஸு கம்மியாக இருக்கணும். அவ்வளோதான், வெரி சிம்பிள். வாங்க லாஸ்ட்டு சம்முக்கு போயிடலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த்து சம். இது என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. D ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் H such that belongs to Z. இஜெட்னா என்னது? இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ்னால் அப்படி ஒரு லைன் போட்டு நம்பர்ஸில் இருக்கிற பேர் இன்டீஜர்ஸ். -5 லெஸ் தென் ஹெட்ஸு. -5 விட ஹெட்ஸ் அதிகமாக இருக்கணும். லெஸ் தென் பை 2 லெஸ் தென் ஈக்குவல் டு 2. அது வந்து -5 விட அதிகமாக இருக்கணும், 2 விட கம்மியாக இருக்கணும். ஆனால் 2 இருக்கணும், ஏன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. -5 விட அதிகமாகவும் இருக்கணும், 2 விட கம்மியாகவும் இருக்கணும், ஆனால் 2 இருக்கணும். வாங்க காமிக்கிறேன், எழுதுவோம். -5 விட அதிகமாகவும் இருக்கணும், 2 விட கம்மியாகவும் இருக்கணும், ஆனால் 2 இருக்கணும். ஏன் 2 இருக்குது? இங்கே ஈக்குவல் இருக்கிறதுனால 2 இருக்கும். 2 1 0 -1 -2 -3 -4. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? -5ன்னு கொடுத்துருக்காங்க. -5 விட அதிகமாக இருக்கணும், ஆனால் -5 விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மைனஸில் இருக்கனால -4 -3 தான் அதுக்கு அதிகமான நம்பர். இங்கே -5 விட அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் மைனஸில் போகிற நம்பர் தான் அதிகமாக இருக்கும். திருப்பி சொல்கிறேன், -5 விட அதிகமாக இருக்கணும். இப்போ இங்கே -5 இருக்குது, இதை விட இப்படி அதிகமாக போகணும்.
இதுதான் அதிகம். கிரேட்டா போர்டு உங்களுக்கு புரியாது நினைக்கிறேன். இப்போ -5 விட அதிகமாக இருக்கணும்னா -4 -3 -2 -1 இதுதான் அதிகமாக இருக்குது. -5 கொடுத்துருக்காங்க. -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 அப்படி போகிறோன்னா அதிகமான நம்பர். ப்ளஸ்ஸுக்கு வந்து 2 1 0 -1 -2. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க -5 விட எட்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்போ என்னது -4 -3 -2 -1 0 1 2 இருக்கணும். ஏன்னா அங்கே ஈக்குவல் டு போட்டிருக்காங்க, அதனால 2 இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எக்ஸசைஸ் 1.1 ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் சம் போட்டிருக்கோம். வேணும்னா போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த சம் புரியும். இன்னொன்று இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க.